بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் பக்ரா அத்தியாயத்தின் 109 வசனங்களை நம்ம இதுவரை பார்த்துருக்குறோம். இப்போ 110வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அகீமு சலாத்த, இது முஸ்லீம்களுக்கு சஹாபாக்களுக்கு உள்ள கட்டளை, நம்ம முஸ்லீம்களுக்கு உள்ள கட்டளை. அகீமு, நீங்கள் நிலைநாட்டுங்கள். அகீமுங்கிற சொல்லு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம என்றால் நின்றான், அது அஃபு அலண்டு மாற்றினீங்கன்னா அக்குவம அக்காம, அக்காமண்டா நிலை நாட்டினான். ஒருத்தன் அவன் நிற்கிறதுக்கு பேர் காம, இன்னொன்று நிலையை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு பேர் அக்காம. அப்போ அக்காம அக்குவமன்றது என்று சொல்லி அக்காம என்று மாறிவிடும். அதனுடைய வருங்காலம் யுக்குயிமு, யுக்கு விமூண்டு வரும், அதை யுக்குயிமுன்னு மாறிக்கிறோம். அதில் முன்னிலை சொல்வதாக இருந்தால் துக்குயிமு, துக்கு விமூண்டு வரும், துக்குயிமுண்டு வந்துடும். அதில் இப்போ ஏவல் வினை எடுக்கிறதா இருந்தால் துக்குயிமுன்னு இருக்குல்ல, அந்த தேயை எடுத்துட வேண்டியது. எடுத்துட்டு அஃபால வசனம் இருக்கிறதுனால அந்த ஃபத்தக வச்ச அம்சாவை கொண்டு வந்துடணும். அப்போ அகீம், அகீம் என்று வரும். 2 சுக்குன்னால் ஏயை போய்கிட்டு அகீம், அகீமா, அகீமு. அப்போ அக்காம என்பதனுடைய அம்ரு வந்து அகீம், ஒருமை. ஒருமையில் மட்டும்தான் அந்த ஏ போகும், 2 சுக்குன்னால். அக்கீமாண்டு இருமையாக்கும்போது மீமுக்கு ஃபத்தக வந்துருச்சுல, அப்போ 2 சுக்குன் வரல. அக்கீமு என்று வரும்போது 2 சுக்குன் வரல, அந்த ஏ திரும்பி வந்துடும். அப்போ அக்காம என்றால் நிலைநாட்டினான், வேற ஒன்றை நிப்பாட்டி வைக்கிறது. காமண்டா அவன் நிற்கிறது, அக்காமண்டா இன்னொன்று நிலைநாட்டுவது, நிப்பாட்டி வைக்கிறேன்னு அர்த்தம். நிப்பாட்டி வைக்கிறேன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஸ்டெடியாக சரியாக செய்கிறதுங்கிற அர்த்தமாயிரும். ஏன்னா நிப்பாட்டி வைக்கிறதுங்கிறது, ஒரு மரக்கட்டையை நிப்பாட்டி வைக்கிறதுன்னா அது பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிற அந்த அர்த்தம் வரும். ஒரு மெட்டீரியலை சொன்னால் தான் அக்கைமுக்கு நிப்பாட்டுறதுன்னு வரும். தொழுகைங்கிறது ஒரு மரக்கட்டை மாதிரி ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு வணக்க முறை. அப்படிங்கும்போது அதில் போய் அக்கையமுன்னு வந்துச்சுன்னு சொன்னால், அதை போய் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு செங்குத்தாக நிப்பாட்டி வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் அக்காம. அக்காமாவுடைய நேரடி அர்த்தம் வந்து இப்படி படுத்து கிடக்கிறத இப்படி நிப்பாட்டி வச்சீங்கன்னா அக்காம. இந்த அக்காமாவுக்கு பின்னாடி ஒரு குச்சியை சொன்னீங்கன்னா குச்சியை நிப்பாட்டி வச்சான். அக்காம ஒரு கலமு பேனா சொன்னீங்கன்னா பேனாவை இப்படி நிப்பாட்டி வச்சான். அப்போ நிப்பாட்டுறதுங்கிறது வந்து ஒரு மெட்டீரியலில் சொன்னோம் என்று சொன்னால் அக்காமாவுடைய அர்த்தம் என்ன, நிப்பாட்டுறதுன்னு அர்த்தமாயிரும். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை, ஒரு செயலை வந்து நிப்பாட்டுங்க என்று சொன்னால் நல்லபடியாக செய்யுங்கன்னு அர்த்தம் வரும். தொழுகை பிடிச்சி இப்படி நிப்பாட்டி வைக்கிறது, தொழுகைங்கிறது ஒரு மெட்டீரியல் இல்லையில, அதனால் இந்த தொழுகையோ வேறு எந்த ஒன்றிலையோ அக்காம என்று ஒரு கருத்தோடு நீங்கள் அதை சேர்த்தீர்கள் என்று சொன்னால் அப்போ சரியாக செய்யுங்கன்னு அர்த்தம். படுத்து கிடக்கிறது வந்து சரியாக இல்லை, நிப்பாட்டி வைக்கிறது சரியான முறை. எப்படி ஒரு குச்சியை நிப்பாட்டி வைக்கிறது சரியான முறையோ, அப்படி நிப்பாட்டி வச்சா அசையாமல் நல்லா ஸ்டடியாக நிற்குமோ, அந்த மாதிரி தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்க, நிலைநாட்டுங்க. அதுதான் நிலைநாட்டுங்கள்னு சொல்கிறோம். அது நிலைநாட்டுறதுன்னு அர்த்தம் விடாமல் முறையாக ஒழுங்காக செய்கிறதுன்னு அர்த்தம். சல்லுன்னு சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள்ங்கிறான். அகைமு சலாத்தன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சல்லு, நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் தொழுங்கள்ங்கிற அர்த்தம் மட்டும்தான் அதில் கிடைக்கும். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையை அதற்குரிய முறைப்படி, அதற்குரிய நேரத்துப்படி, அதனுடைய ஒழுங்கு பிரகாரம் செய்யுங்க. அப்போ தான் நிலைநாட்டுறதுன்னு வரும். ஒரு செவ்வையாக சரியாக செய்கிறது என்ற அர்த்தம் வருவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த தொழுகையை சொல்லும் பொழுதெல்லாம் அகீமு என்பதை பயன்படுத்துகிறான். அப்போ அகீமு என்றால் நிலைநாட்டுங்கள்.
அதனுடைய அசல் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், காமவுலேருந்து வந்துச்சுங்கிறதெல்லாம் விலைக்கு சொல்லிக்கிறணும். அக்கீமு அஸ்ஸலாத்த, தொழுகையை நீங்கள் சல்லாண்டா தொழுதான், அதனுடைய மஸ்தர் சலாத்து. அக்கீமு சலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இது ஒரு சாதாரண ஒரு சொல்லு தான். அதுக்கப்புறம் ஆத்து, ஆத்துன்னு வருதில்ல, அத்தா என்றால் பல தரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அத்தா என்றால் வந்தான். அத்தாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அத்தா ஜெய்துன், ஜெய்து வந்தான். அத்தைத்து ஜெய்தன், ஜெய்தத்தில் நான் வந்தேன். அப்போ அத்தா என்றால் வந்தான்னு அர்த்தம். இந்த அத்தா என்பதை அஃப் அலண்டு மாற்றிட்டீங்கன்னு வைங்க, அப்போ வந்தான்ங்கிறது என்ன அர்த்தமாயிரும்னா கொடுத்தான்னு அர்த்தமாயிரும். அத்தா என்றால் வந்தான், அத்தா ரெண்டு ஹம்சா போட்டு அத்தா அத்தைய என்று மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் கொடுத்தாண்டு வந்துடுது. அவன் சும்மா வரல, ஒரு பொருளை கொடுத்தாண்டு அர்த்தமாயிரும். அப்போ அத்தா என்றால் வந்தான், அத்தா என்று மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் கொடுத்தாண்டு அர்த்தமாயிரும். அத்தா என்பதை என்ன ரெண்டு ஹம்சா வர்றதுனால எப்படி செய்வாங்க, அத்தான்னு சொல்லலாம். ஆத்தா, அத்தா என்பது எப்படி சொல்லுவாங்க, ரெண்டு ஹம்சா வருதில்ல, அது சொல்ல சிரமமாக இருக்கிறதுனால அதை அலிஃபாக்கி விட்டு ஆத்தா. ஆத்தா என்றால் கொடுத்தான். அது வருங்காலம் யூத்தி, யூத்தின்னு வரும். யூத்தி என்றால் யூத்தி ஏ வச்சு வரும். யூத்தி என்றால் கொடுப்பான். அதில் யூத்தியிலேருந்து படற்கையாக இருக்குல்ல, முன்னிலை ஏவல் எடுக்கிறாந்தா முன்னிலை சொல்லுக்கு வரணும்ல, அது தூத்தி. தூத்தி என்றால் நீ வழங்குவாய், நீ கொடுப்பாய். அந்த சொல்லை எடுத்துக்கிட்டு அதைத்தான் என்ன செய்யணும், நம்ம அமர ஆக்கணும். தூத்தி என்பதில் தூத்தின்னு வருதா, தேயை தூக்கிடுவோம். தூக்கின பிறகு நம்ம அந்த அஃபாலங்கிற வசனம் இருக்கிறதுனால அந்த ஹம்சாவை கொண்டு வந்துடுவோம். அப்போ தேயை தூக்கிட்டு தூத்தின்னு கற்பனையில் எழுதிக்கிறங்க. தேயை போட்டு ஒரு ஹம்சா போட்டு தூத்தி. இப்போ தேயை தூக்கிட்டோம். தேய இடத்துல என்ன செய்யணும், இது அஃபால வசனாக இருக்கிறதுனால அம்ருவில் ஃபத்தஹ் வச்ச ஹம்சாவை தான் கொண்டு வரணும். அதை கொண்டாந்து வச்சுட்டீங்கன்னா என்ன செய்யணும், அத்தின்னு வரும். அத்தி, அத்தி, ஒரு அலிஃபு, அப்புறம் ஒரு ஹம்சா, அப்புறம் ஒரு தே. அத்தி, அத்தின்னா கூடு. இந்த அத்தி என்பதில் ரெண்டு ஹம்சா வர்றதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை நீட்டி ஆத்தி. அத்தி என்றாலும் சொல்லலாம். சிரமத்துக்கு சொல்வதற்கு சிரமமாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக அத்தின்னு சொல்லாமல் ஆத்தி. ஆத்தின்னா நீ கொடு. ஆத்தியா, ரெண்டு பேர் கொடுங்கள். ஆத்தியூ, ஆத்து, ஆத்தியூண்டு வரும். அந்த ஏக்கி இல்லாமல் வரக்கூடாதுனால அது ஆத்துண்டு வந்துடும். அப்போ ஆத்தி, ஆத்தியா, ஆத்து. அத்தி, அத்தியா, அத்துண்டு தான் உள்ள சொல்லு அசல். அதில் ரெண்டு ஹம்சா வர்ற இடத்துலலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரெண்டாவது ஹம்சாவை அலிஃபா நீட்டி விட்ருவாங்க. அத்திங்கிறது சொல்ல கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி. அப்போ ஆத்து என்றால் வழங்குங்கள். இதனுடைய அசலை என்ன செய்யணும், ஆத்துங்கிற சொல்லு அத்தா, அத்தைய, அது அத்தாண்டு வந்துடும். அத்தா என்பதை அத்தாண்டு மாற்றுறோம். அத்தாண்டு ரெண்டு ஹம்சா ஆத்தாண்டு ஆக்கிடுவோம். வருங்காலம் யூத்தி, அதில் ஹம்சா கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். யூத்தி, யூத்தியிலேருந்து முன்னிலை சொல்வதாக இருந்தால் தூத்தி. அந்த தூத்தியிலேருந்து அமர் ஹாலில் எடுக்கணும். அமர் காய்பாக எடுக்கிறாந்தா காய்புலேருந்து எடுக்கணும். அமர் ஹாலில் எடுக்கிறாந்தா ஹாலிலேருந்து எடுக்கணும். அப்போ தூத்தின்னு வந்துருச்சா தூத்தின்னு இருக்கும். ஏக்கி சுக்குன்னு வச்சு தூத்தி. இப்போ தேயை தூக்கிட்டு ஹம்சா போடுவோம். ஹம்சா போட்டு கடைசிக்கு ஜசம் செய்யணும். ஜசம் செய்கிறதுக்கு மேலே அதில் சுக்குன் செய்யப்பட்ட ஏ இருக்குனால அது போக்கிடுவோம். அப்போ அத்தி, அத்தி, அத்தியா, அத்து என்றும் சொல்லலாம். அது சொல்வதற்கு ஹம்சாவும் அலியும் ரெண்டு ஹம்சா உச்சரிப்பதற்கு சிரமம் என்று அவங்க கருதுகிறார்கள், அரபியர்கள் கருதுகிறாங்க. கருதுறதுனால அப்படி கருதக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அத்தி என்று அம்ரா மாற்றிக்கிட்டு ஆத்தி, ஆத்தியா, ஆத்து, ஆத்தி, ஆத்தியா, ஆத்தீன இப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆத்துன்னா கொடுங்கள், அத்தாண்டா வந்தான், அதுத்தாண்டா கொடுத்தான், இப்படி மாறுதுன்னு பார்த்துக்கிறங்க.
சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. வந்தான்ங்கிறது கொடுத்தானுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா, அப்படியும் வசனில் மாற்றும்போது அர்த்தம் மாறிக்கணும். அப்போ ஆத்து என்றால் கொடுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை வழங்குங்கள். ஒமா துகத்திமு, துகத்திமுங்கிறது என்னது? யுகத்திமு கத்தம என்றால் முற்படுத்தினான். கத்தம் என்று சொன்னால் முன்கூட்டியே தயாரித்து அனுப்புறதுக்கு பேர் கத்தம. முற்படுத்தினான். ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, அதில் ஒரு தலைவரை முன்னாடி ஒரு ஆள் நியமிக்கிறோம். அவரை கத்தம் து ஜெய்தன், ஜெய்தை முற்படுத்தினேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பல பேருக்கு முன்னாடி அவனை கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன்னு அர்த்தம். அப்போ ஒன்றை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு பேர் என்னது? கத்தம. கத்தம உலர்ந்து வருங்காலம் வந்து யுகத்திமு, யுகத்திமுலேருந்து துகத்திமூனு வரும். யுகத்திமு யுகத்திமானி யுகத்திமூன, துகத்திமு துகத்திமானி யுகத்திம்ன, துகத்திமு துகத்திமானி துகத்திமூன. இது துகத்திமூன தான் இந்த சொல்லுடைய அசல். இந்த சொல்லுடைய அசலில் வந்து இப்போ நூனை காணாம். அப்போ நூன் இல்லைண்டா நம்ம என்ன வழங்கணும்? இந்த மா என்னங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிடுது. இதுக்கு பிறகு ஒமா துகத்தி மூணுன்னு இருந்துச்சுன்னு வைங்க, நூன் இருந்துச்சுன்னு வைங்க, அதை நீங்கள் வந்து மௌசூல் ஆக்கியிருப்பீங்க, அல்லது நஃபியாக கூட நீங்கள் ஆக்கிடலாம். இப்போ நூன் இல்லைன்னா அப்போ இந்த மா என்னம்மா? இது ஜசம் செய்யக்கூடிய மா. ஜசம் எந்த மா செய்யும் என்றால் ஷர்த்துடைய மண்மான்று படித்தோம்ல, மண்மா மத்தா மஹ்மாண்டு, அந்த ஷர்த்துடைய அதில் வரக்கூடிய மா என்பது வந்தால் அதில் என்ன இருக்கு? மாண்டா எதாவதுன்னு அர்த்தம். எதாவது என்பதையும் ஆள் என்பது வரும். எதையாவது கொடுத்தால், எதையாவதுன்னு மட்டும் அர்த்தம் வராது, எதையாவதுங்கிற அர்த்தமும் ப்ளஸ்ஸு இன்னுடைய அர்த்தமும் அதில் சேர்ந்துருக்கும். அதுக்கு பேர் தான் ஷர்த்துடைய மாண்டு அர்த்தம். மண் சொல்கிறோம், மண்ணா யாராவது வந்தால், இந்த யாராவதுன்றது யாருங்கிற அர்த்தத்தையும் அதில் கொடுக்கணும். வந்தால்ன்ற அந்த வினை சொல்லில் போய் ஒரு இல் சேர்க்கணும். இதுதான் அந்த மண் மா மத்தா அந்த வகையராக்கு போகிற அர்த்தம். அப்போ இந்த மா என்பது ஏதாவதுங்கிற ஒரு அர்த்தத்தையும் தரும். இந்த துகத்திமு என்பதில் வந்து அந்த ஷர்த்தை வைக்கணும். ஒமா துகத்திமு, எதையாவது நீங்கள் முற்படுத்தினால். ஒமா துகத்திமு, துகத்திமுவில் வந்து முற்படுத்தினால் அந்த ஷர்த்துடைய அர்த்தம் கொடுக்கணும். அந்த ஷர்த்துடைய அர்த்தம் அதில் இருக்கிறதுனால தான் நூனு போயிருச்சு. ஷர்த்துக்கு நூன் வரக்கூடாதுல்ல. வருங்கால வினையாக இருந்தால் ஷர்த்துலையும் நூன் இருக்காது, ஜவாப்லையும் நூன் இருக்காது. அப்போ ஒமா துகத்திமு, ஒமான்னா மண்மாண்டு வரும்போது அந்தமா, எதையாவது நீங்கள் முற்படுத்தினால் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு, அதாவது உங்களுக்குன்னு சொல்கிற இடத்துல சும்மா நஃப்ஸை சேர்த்துக்கிடுவாங்க. லக்கும்டான அந்த அர்த்தம் தான். ஒமா துகத்திமு லக்கும், உங்களுக்கு நீங்கள் எதையாவது முற்படுத்தினால். அந்த உங்களுக்குன்னு சொல்கிற இடத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் அம்புசிக்கும், உங்களுடைய ஆன்மாக்களுக்கு, உங்களுடைய நஃப்ஸுகளுக்குன்னு சேர்த்துக்கிடுவாங்க. உங்களுக்குண்டா என்ன, உங்கள் நஃப்ஸுக்குண்டா என்ன, ரெண்டு ஒன்று தானே. உங்களுக்குன்னு சொன்னாலும் உங்கள் நஃப்ஸுகளுக்குன்னு சொன்னாலும் நஃப்ஸு தான், நம்ம தான் நஃப்ஸு, நான் தான் என்னுடைய நஃப்ஸு, நான் தான் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த அரபியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லக்கும்னு சொல்கிற அதிகமான இடங்களில் வந்து அன்புசுன்னு போட்டு விட்ருவாங்க, உங்களுடைய நஃப்ஸுகளுக்குண்டு. அப்போ உங்களுடைய ஆன்மாக்கள் நம்ம நஃப்ஸுக்காக முற்படுத்துகிறோம். இப்போ செய்கிறது இந்த உடல் கிடையாது தானே. நம்ம நல்லறங்களை செஞ்சு முன்கூட்டியே செஞ்சு ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் என்று கேட்டால் அது இந்த உடம்புக்கு, இந்த உடம்பு தான் அழிஞ்சு போயிருமே. அப்போ ஆன்மாக்களுக்கு தான், வேறொரு உடம்பு எல்லாம் உண்டாக்குவான். அப்போ நம்ம நஃப்ஸுகளுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், முற்படுத்தி வைக்கிறோம். அப்படிங்கிற காரணத்தினால அன்புசுன்னு வந்திருக்குது. ஒமா துகத்திமு, எதையாவது நீங்கள் முற்படுத்தினால். ஒமா துகத்திமுக்கு என்ன அர்த்தம்? எதையாவது நீங்கள் முற்படுத்தினால். எதுக்காக முற்படுத்துறீங்க? இல்லையா அன்புசிக்கும், உங்களுடைய ஆன்மாக்களுக்காக, உங்களுடைய ஆன்மாக்கள் மறுமையில் நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி எதையாவது நீ முற்படுத்தினால். மின் ஹைரின், நல்லறங்களிலிருந்து, ஹைர்னா நல்லது, நல்லறங்கள்னு வச்சுக்கிறேன். நல்லறங்களிலிருந்து எதையாவது உங்களுடைய ஆன்மாக்களுக்காக
நீங்கள் முற்படுத்தினால் தஜிதூஹு அதனை பெறுவீர்கள். இந்த தஜிதூனண்டு இங்கே கூட நூனு வரணும். வஜத எஜிது, எஜிது எஜிதானி எஜிதூன. அப்போ தஜிது தஜிதானி தஜிதூனண்டு வரணும்ல, முன்னிலையில் தஜிதூனண்டு வரணும். இது வந்து ஜவாபு. எதுக்கு ஜவாபு? மாண்டு ஷரத்து போட்டோம்ல, எதையாவது உங்களுக்கு முற்படுத்தினால் தஜிதூஹு அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஜவாபுலே நூனு போயிடும். துகத்தி மூணாண்டு இருக்கிறதே நூனு போயிடுச்சு. தஜிதூனஹு என்பதிலே நூனு போயிடுச்சு. ஏன்னா இந்த மா மட்டும் இல்லை, இன்னு அந்த மாதிரி மண் மாண்டு இதெல்லாம் ஷரத்து அர்த்தம் வருதோ, ஷரத்து அர்த்தம் வரக்கூடியது பூரா என்ன செய்யும்னு கேட்டால் ஜசம் செய்யும். ஒருமையாக இருந்தால் ஜசம் செஞ்சு விட்ருவோம், இருமை பன்மையாக இருந்தால் நூனை தூக்கிடுவோம். அப்போ ஒமா துகத்திமூன என்பது ஒமா துகத்திமு, தஜிதூனஹு என்பது தஜிதூஹு. அப்போ அங்கே அந்த ஷரத்தை இங்கே தான் ஒன்று முடிக்கிறோம். அப்போ ஒமா துகத்திமு எதையாவது முற்படுத்தினால், அந்த ஆளுங்கிற அர்த்தம் இதில் இருக்குது, இந்த மாவில் இருக்குது. சரியா? இது ஷரத்துடைய மாட்டை எதை வச்சு நம்ம விளங்கிக்கிடுவோம்? அந்த நூன் இல்லாமல் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். துகத்தி மூணில் வர நூனை காணாமல் அப்போ இந்த மா வந்து ஷரத்துடைய மான்னு விளங்கிக்கணும். ஒமா துகத்திமு எதையாவது நீங்கள் முற்படுத்தினால், எதற்கு முற்படுத்துகிறீங்க? இல்லை அன்புசிக்கும், உங்களுக்காக, உங்களுடைய ஆன்மாக்களுக்காக, உங்களுக்காக எதையாவது நீங்கள் முற்படுத்தினால், மின் ஹைரின் நல்லவற்றில் இருந்து, நல்லறங்களில் இருந்து தொழுகை நோம்பு முற்படுத்தி வைக்கிறீங்க, அனுப்பி வைக்கிறீங்க. நல்லறங்களில் இருந்து எதையாவது நீங்கள் முற்படுத்தினால் தஜிதூஹு அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் தொழுகை நோம்பு இதெல்லாம் முற்படுத்தி வைங்க, ரிசர்வ் சேமித்து வைங்க. இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே தொழுதுங்க என்று சொன்னால் இங்கே ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. அதை முற்படுத்தி வைக்கிறது பின்னாடி தான் கிடைக்கும். இதனுடைய லாபம் பின்னாடி தான் கிடைக்கும். பின்னாடி லாபம் கிடைக்கும், செயல் முன்னாடி போயிருந்த முற்படுத்துகிறோம்ல. தொழுகைன்னு முற்படுத்திட்டோம், பலன் எப்போ கிடைக்கும்? இனிமேல் தான் கிடைக்கும். ஜக்காத்தை கொடுத்துட்டோம், பலன் எப்போ கிடைக்கும்? இனிமேல் தான் கிடைக்கும் மறுமையில். அப்போ நம்ம அந்த வணக்கங்களை நம்ம செய்கிறதுக்கு எல்லாமே அந்த பரிசு இனிமேல் கிடைக்கும் என்பதற்காக இதை முன்னாடியே செய்கிறோம். அதெல்லாம் அதுக்கு பேர் முற்படுத்தல்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒமா துகத்திமு லி அம்புசிக்கும் உங்களுடைய ஆன்மாக்களுக்காக எதையாவது நீங்கள் முற்படுத்தினால் மின் ஹைரின் நல்லவற்றிலிருந்து தஜிதூஹு இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதனை பெறுவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வீர்கள்னா அதில் என்ன விளங்குது? அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். எப்படி பெற்றுக்கொள்வீங்க? நீங்கள் தொழுவுறீங்க, அது எப்படி எங்கே கிடைக்கும்னு கேட்டால் அதுக்கு பதில் இன்னல்லாஹ, அல்லாஹ் வந்து பிமா தாமலூன, மாங்க வந்து இந்த மா வந்து அல்லதியுடைய அர்த்தம். ஏன்னா நூன் இருக்குல்ல, தாமலூனண்டு. பிமா தாமலூன எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை வந்து பசீருன் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாக அது இஸ்மு, இன்னவுக்கு பசீருங்கிற ஹபரு. இன்னும் வந்து ரெண்டு வேலை செய்யும்ல, ஒரு இஸ்முக்கு நசபு செய்யும், ஒரு ஹபருக்கு ரஃபு செய்யும். அப்போ இன்னவுடைய இஸ்மு வந்து இன்னல்லாக ஹேண்டு வந்துருச்சு, அது ஹபரு பசீருன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ இன்னல்லாக பசீருன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எதை பார்க்குறான்? பிமா தாமலூன நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை, பில்லதி தாமலூன எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் முற்படுத்தி வச்சதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் அல்லாஹ்ட்ட பெறுவீங்க, அல்லாஹ்ட்ட நீங்கள் பெறுவீர்கள் என்பதற்கு காரணம்னு இதை வச்சுக்கிடலாம். எப்படி அல்லாஹ்ட்ட பெற முடியும்னா அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், அதனால் அவன்கிட்ட பெற்றுக்கொள்வீங்க. அப்போ இன்னல்லாஹ் பிமா தாமலூன பசீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான். இது 110 வசனம் முடிஞ்சிருச்சா? அடுத்து 111வது வசனம். ஒகாலு அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் என்பது வந்து அந்த மக்களுக்கு யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு விளங்கிடும். நமக்கு விளங்காது யாரை சொல்லுதுன்னு. ஆனால் பின்னாடி உள்ள அந்த சொல்ல வச்சு பார்த்தா யாருன்னு விளங்கிடும்.
ஓ காலு, இந்த வேதக்காரர்கள் சொல்கிறார்கள் அர்த்தம். காலுண்டா யார்? அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவன் தான் இதை சொல்கிறான்னு எப்படி விளங்கிக்கிறவீங்கன்னு கேட்டால், அந்த சொல்லை வச்சு விளங்கிக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு பின்னாடி வருதில்ல, அதை வச்சு சொன்னவன் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிடலாம். காலு, வேதமுடையோர் சொல்கிறார்கள், லை எதுகுல அல் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார். எதுகுலுன்னா நுழைவார், லன் போட்டிங்கன்னா நுழையவே மாட்டார்னு வரும்ல, எதிர்மறையுடைய அர்த்தமும் வந்துடும். அதில் நசபும் செஞ்சிடும். லை எதுகுலன்னா, லா எதுகுலுன்னா நுழைய மாட்டான், லை எதுகுலன்னா நுழையவே மாட்டான், நடக்கவே நடக்காது, அதுக்கு சொல்கிறது. ஒகால் அவர்கள் சொல்கிறார்கள், லை எதுகுலல் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார், இல்லா மண், ஒருவனை தவிர. இது மௌசூல் அல்லதுடைய அர்த்தம், சரியா? இல்லா மண், ஒருவனை தவிர. எந்த ஒருவன்? கான ஹூதன், ஹூதுன்னா யகூதிக்கு உள்ளது, யகூதியாக ஆகிவிட்டானோ, அவு நசாரா அல்லது நசாராவாக ஆகிட்டானோ அவனை தவிர சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள். இல்லாமன் கான ஹூதன் அவன் நசாரா, ஹூதாகவோ நசாராவாகவோ, ஹூதுன்னா யகூதி, நசாரானா கிறிஸ்தவர்கள். அப்போ யூதராகவோ கிறிஸ்தவராகவோ ஆகிவிட்டாரே அவரை தவிர வேறு எவரும் நாங்கள் வச்சுக்கணும். லை எதுகுலல் ஜன்னத்தை அகதும், சொர்க்கத்தில் எவனும் நுழைய மாட்டான், எமனும் நாங்கள் வச்சுக்கிறணும், சரியா? இல்லாமன் கான ஹூதன் அவன் நசாரா, ஹூதாகவும் நசாராகவும் ஆகிவிட்டானே அவனை தவிர எவனும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அவங்க சொல்லிக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? யூதர் நசாரா என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கெல்லாம் சொர்க்கம் இல்லைங்கிறாங்க. முகமது அப்படி சொர்க்கம் இவரை பின்பற்ற ஆளுகள் இப்படி கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போகிறாந்தா ஒன்று யகுதியாக இருக்கணும், இல்லாட்டி நசராவாக இருக்கணும். பரலோக ராஜ்யம் 2 பேருக்கும் தான், வேறு யாருக்கும் கிடையாதுன்னு அவங்க ஒரு கொள்கையை வச்சுருந்தாங்க. அந்த கொள்கையை சொல்கிறாங்க. ஒக்கால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எதுகுல் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அகதுன், எதுகுலுங்கிற ஃபேலு, ஜன்னத்து ஃபாயிலு, அந்த யார் நுழைய மாட்டாருங்கிற ஜன்னத்து மஃபூலு, யார் நுழைய மாட்டார்கள்னு அந்த அகதுன் இருக்குல்ல, அது மறைஞ்சிருக்குது ஃபாயில். லை எதுகுலல் ஜன்னத்தை அகதுன், ஜன்னத்தில் எவனும் நுழைய மாட்டார்கள். இல்லா மண், ஒருவனை தவிர. எந்த ஒருவன்? அதுக்கு சிவத்து. கான ஹூதன், யகுதியாகிவிட்டானே, அவன் நசாரா, நசாராவாகிட்டானே, அவனை தவிர யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவங்கள சொல்லுது. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், தில்க, இது, இது என்றால் இந்த கூற்றுன்னு அர்த்தம். தில்கன்னா நேரடி அர்த்தம் இது, இதுன்னா எது எதை இப்போ அது பொருள் இல்லை தானே, மெட்டீரியல் கிடையாது, உங்களை எதுவும் சுட்டி காட்டுறதுக்கு ஒரு கருத்து தான் இருக்குது. அப்போ தில்கன்னா இந்த கூற்று. அமானியுகும், அமானி என்றால் அவங்களுடைய கற்பனை. அமானிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கற்பனை. அது ஆதாரம் இல்லாமல் அவனாக நினச்சிக்கிறான்ல, அதுக்கு பேர் அமானிம்பாங்க. அமானின்னு சொன்னால் எந்த ஒரு எவிடன்ஸு, ஆதாரம், சான்றுலாம் இருக்காது, ஆனால் மனசில் இப்படி நினைக்கிறான், அவனாக நினச்சிக்கிறான், அவனாக ஆதாரம் இல்லாமல் நினைக்கிறான்ல, அதுக்கு பேர் அமானிம்பாங்க. அப்போ அதுக்கு ஈக்குவலான சொல் கற்பனை தான். அப்போ தில்க, இந்த கூற்று, அமானியுகும், அவங்களுடைய கற்பனை. இந்த கூற்றுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அல்லாஹ் யகுதி தான் சொர்க்கத்துக்கு போவான், நசாராவை தவிர யாரும் போக மாட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்லவே இல்லை. யகூதியும் போவான் நல்லவனாக இருந்தால், அந்த உம்மத்தில் ஒழுங்காக நடந்திருந்தால் அவனும் போவான், நசராவும் போவான். ஆனால் இந்த 2 பேரை தவிர யாரும் போக மாட்டாங்கிறாங்களே, அது கிடையாது இஸ்லாத்தில். தில்க, இந்த கூற்று, அமானியுகும், அவர்களுடைய வீண் கற்பனை. அமானியு என்றால் ஆதாரமற்ற கற்பனை. தில்கங்கிறது முப்ததா, அமானிங்கிறது ஹபரு, அதான் லம்மு வந்திருக்குது பேசு, அதை இலாப செஞ்சுருக்கிறாங்க. அமானியுகும் இதை சொல்லிவிட்டு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹாத்து, ஹாத்து என்றால் கொண்டு வாருங்கள். ஹாத்துண்டா என்னது? இது இஸ்முல் ஃபேலு, இது ஃபேலுடைய அர்த்தமாக இருக்கும். இதில் சர்ஃபுலாம் வராது, ஹாத்தி வரும், ஹாத்தூண்டு வரும், யஹாத்து வருங்காலம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வராது.
இஸ்முல் ஃபேல்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இஸ்முல் ஃபேல் என்றால் அது ஃபேலுடைய அர்த்தத்தை தரும். ஆனால் இஸ்முல் எப்படி ஒரே மாறாதோ, இஸ்முல் எப்படி வருங்காலம் ஏவல் விளக்கெல்லாம் வராதோ அது மாதிரி இதுலேயும் வராது. அப்போ ஹாத்து என்பது வந்து இதில் ஒருமை மட்டும் வரும். ஹாத்தி, ஹாத்து. ஹாத்து என்றால் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள் என்று சொல்கிற அந்த ஏவல் வினை மட்டும்தான் இருக்குது. இதில் கொண்டு வந்தான்கிற சென்ற கால வினை கிடையாது. கொண்டு வருவான்கிறதுக்கு வேறு வார்த்தை இருக்குது. இந்த ஹாத்தூவில் இருந்து பிறந்த வார்த்தை கிடையாது. இந்த ஹாத்தூவில் இருந்து கொண்டு வந்தான்னு சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. கொண்டு வருவான்னு சொல்வதற்கு வார்த்தை கிடையாது. இதுக்கு இஸ்முல் ஃபாயில் கிடையாது. இதுக்கு இஸ்முல் மஃபூல் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. இது ஏவல் வினை மட்டும்தான். இந்த சொல்லுக்கு ஏவல் வினையுடைய அர்த்தம்தான், வினை சொல்லுடைய அர்த்தம்தான். இந்த ஒரு சொல்லு தான், அவ்வளவுதான். அதில் சர்ஃபுலாம் வராது. சர்ஃபு வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இஸ்முல் ஃபேலும்பாங்க. ஃபேலுடைய அர்த்தம் இருக்கும், அதில் சர்ஃப் எந்த ஃபேலாக இருந்தாலும் சர்ஃப் வரும்ல. நசரன்னு சொன்னால் நசரா நசருன்னு அது ஒரு வகையில் வரும். மாநசரான்னு ஒரு பக்கம் வரும். நுசிரான்னு இன்னொரு பக்கம் வரும். என்சுரானின்னு இன்னொரு பக்கம் வரும். லா யுன்சுரு அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. உன்சுருண்டு வரும். லா என்சுருண்டு வரும். நஹி அம்ருலாம் வரும். அதுக்கப்புறம் நாசிர் வரும். அப்புறம் மன்சூர் வரும். அதுக்கப்புறம் அதில் 4 எழுத்து அன்சர நசர நாசர அது பாட்டு பறக்கத்தான் வரும். அப்போ இம்புட்டு வந்துச்சுன்னா தான் அது ஃபேலு. ஆனால் இதில் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ஃபேலுடைய அர்த்தமாக இருக்குது, எதுவுமே வரமாட்டேங்குது. அதனால இந்த சொல்லுக்கு பேர் என்ன? இஸ்முல் ஃபேல். இஸ்முல் ஃபேல்னா என்ன? ஃபேலுடைய அர்த்தம் தரேன், இஸ்முமா அர்த்தம் அது இருக்கும்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்களேன். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள பார்த்து சொல்லுங்கள். யாரை பார்த்து? அகல கித்தாப்பை பார்த்து சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஹாத்து கொண்டு வாருங்கள், புர்ஹானக்கும் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வா. நீ வந்து யஹூதி நஸராவை தவிர வேறு யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்கிறீங்கள, எதை வச்சு சொல்கிற? அல்லாஹ் சொன்னான்னு தான் எடுத்துக்காட்டு, உன்னுடைய வேதத்திலேருந்து காட்டுப்படி. நீ வேதம் வச்சுருக்க இல்லையா? அப்போ நபியை நீங்கள் கேளுங்க. ஹாத்து புர்ஹானக்கும் உங்களுடைய புர்ஹான் என்றால் சான்று, உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். இன் குந்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். இன் குந்தும்டா இருந்தால், சாதிக்கின்றா உண்மையாளர்கள். அப்போ இன் குந்தும் சாதிகீன நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய புர்ஹானை உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாங்க என்று நபியை நீங்கள் கேளுங்க. அப்போ இது வந்து அவங்க ஆதாரம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சொர்க்கம்னாலே எங்கள் 2 ஜாதிக்கு தான் எல்லாம் எழுதி வச்சுட்டான், இந்த 2 இனத்தை தவிர எவனுக்கு சொர்க்கம் கிடையாது. ஒரு கொள்கையை சொல்லி சொர்க்கம் இருக்குன்றா தான் அதை ஏற்றுக்கிற முடியும். கொள்கை இல்லாமல் இந்த பிறப்பில் சொல்கிறாங்க யஹூதி நஸாரா தான் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த இனத்துக்கு தான் அந்த சொர்க்கம், அவன் என்ன செஞ்சாலும் சரி தான் அவனுக்கு சொர்க்கம்ங்கிறாங்க. அந்த வகையில் ஒரு தப்பு செய்கிறாங்க. வேறு எவனுக்கு சொர்க்கம் இல்லைங்கிறாங்க. அந்த வகையில் ஒரு தப்பு 2 தப்பு செய்கிறாங்க. யஹூதிக்கெல்லாம் சொர்க்கம்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? யஹூதியில் வந்து மூசா நபியை பின்பற்றி ஒழுங்காக நடந்திருந்தான்னு சொன்னால் அந்த காலத்தில் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி பின்பற்றாதவனுக்கு கிடைக்காது. நஸாராவுடைய நிலைமை அப்படி தான். அப்போ இதில் வந்து நம்மளால் என்ன செய்கிறான்னா, குல் நபி நீ சொல்லுங்கள், ஹாத்து புர்ஹானக்கும் புர்ஹான்னு ஆதாரம் வச்சுக்கிறோங்க. புர்ஹான்னா ஒரு விஷயத்தை எவிடன்ஸ் நிரூபிக்கிறதுக்கு சான்று இருக்குல்ல, அதுக்குள்ள வார்த்தை புர்ஹான். அப்போ ஹாத்து நீங்கள் கொண்டு வாருங்கள், புர்ஹானுக்கும் உங்களுடைய புர்ஹானை கொண்டு வாருங்கள், இன் குந்தும் சாதிக்கீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கொண்டு வாருங்கள் அப்படின்னு நல்லா கேட்க சொல்லலாம். அடுத்தது இது வரைக்கும் 111 ஆச்சா. 112வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.